வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மார்பிள் கேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப குயிக்காக உங்களுக்கு க்ரீம் இல்லாமல் ஒரு பர்த்டே கேக் வேணும், இல்லை நார்மலாக ஒரு கேக் சாப்பிட்ணுன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது 1 கப் மைதா மாவு, அப்புறம் சீனி பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் எடுத்துருக்கோம், அதனால 3/4 கப், எண்ணெய் 1/2 கப், ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், கொஞ்சமாக பாலும் தேவை நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு முட்டையை அதில் ஊற்றிட்டு நம்ம நல்ல ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்ல ஃப்ளஃபியாக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுக்கணும். ஸோ உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாட்டினா சீனியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக நம்ம மிக்ஸி ஜாரில், ஒரு பெரிய சைஸ் ஜாரில் 2 முட்டையை போட்டுட்டு சீனி போட்டுட்டு நல்லா அடித்து எடுத்தாலே போதும். உங்களுக்கு பீட்டர்லாம் அவசியம்னு கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு இப்படி எடுத்ததுக்கப்புறமா நான் நம்ம 1/2 கப் நார்மல் குக்கிங் ஆயில் தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஹை ஸ்பீடில் ஒரு 2 செகண்ட் பீட் பண்ணுறேன். பீட் பண்ணி முடித்தோன்னா ஃப்ளேவருக்காக இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் பக்கத்தில் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்போனா நமக்கு முட்டை ஸ்மெல் எடுக்காது. ஸோ ஜலிச்சு தான் எப்போவுமே ஆட் பண்ணணும். 1 கப் மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஜலிச்சு ஆட் பண்ணலாம். அப்போ தான் ஈக்குவலாக நமக்கு மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாட்டினா பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக இதில் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாலே போதுமான அளவு தான். ஸோ கொஞ்சமாக நம்ம பால் ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கூட நான் ஆட் பண்ண போகிறதில்ல, இதில் கொஞ்சமாக நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்படி தான் ஃபோல்ட் பண்ணணும், ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஒரு மாவு, அதாவது 1/4 பகுதி மாவு விட்டால் போதும். விட்டுட்டு இப்படி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ கேக்கில் அங்கங்கேயா சாக்லேட் மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெனிலா ஃப்ளேவர் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ இதை நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ ஒரு கேக் டின்னை உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. நான் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதா மாவு போட்டு டஸ்டிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நம்ம வெண்ணிலா கேக் பேட்டர் இருக்குல்ல, அதை ஊற்றுறேன். ஊற்றிட்டு நம்ம சாக்லேட் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது அங்கங்கேயா இப்படி டிசைன் நீங்கள் மாற்றி மாற்றி ஊற்றினாலும் பரவாயில்ல, சும்மா ரஃப்பாக உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் இப்படி அங்கங்கேயா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அடுத்த லேயர் வெண்ணிலா ஊற்றிட்டு பாக்கி இருக்கிற சாக்லேட்டையும் மேலே ஊற்றிடணும். ஸோ ஆல்ரெடி நான் அவன் இல்லாமல் கடாயில் எப்படி கேக் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி அவனில் தான் வைக்க போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற சாக்லேட் பேட்டரையும் மேலே இப்படி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு குச்சி வச்சு சும்மா ரஃப்பாக ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். ஈக்குவலாக அடியிலெல்லாம் மாவை நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக ஸோ ஒரு ஸ்டிக் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக இப்படி நம்ம சுற்றி விட்டுறலாம் டிசைன் மாதிரி. அவ்வளோதான். ஸோ அடியிலெல்லாம் மாவும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகும், நமக்கு சூப்பராக வரும். ஜஸ்ட் டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரி அவனை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் இதை வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் வச்சு எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு குச்சி வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்கணும். க்ளீனாக வந்துச்சுன்னா நமக்கு கேக் பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ மாவு ஏதாவது ஒட்டிச்சுன்னா கூட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சு எடுங்க. 30லேருந்து 40 மினிட்ஸே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ காட்டுறேன் பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ நீட்டாக பேக் ஆயிடுச்சு, சூப்பராக பேக் ஆயிடுச்சு. ஸோ எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு கூலிங் ரேக்கில் நம்ம வச்சிட வேண்டியதான். ஸோ எட்ஜஸ்லாம் லைட்டாக ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். நைஃப் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு பிளேட்டில் நான் வைக்கிறேன். லைட்டாக இப்படி டேப் பண்ணி கொடுங்க. டேப் பண்ணிவிட்டு மெதுவாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஆறணும், ஒரு 20 மினிட்ஸாவது ஆறணும். ஆறினதுக்கப்புறமா எடுங்க. சூப்பரான கேக் வந்துடும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் கட் பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் தான். பேக்கிங் பவுடர் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும், அவ்வளோதான். ஸோ
வெண்டர் இல்லாட்டினா கூட நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. பாருங்கள் உள்ள சாக்லேட் லேயர்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ இந்த சிம்பிளான கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.